வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. தன் இமாலய யோசனைக்கு பின் சாரதா, ஒண்ணு வேணா செய்யலாம், அதுதான் சரி வரும். இவளுக்கு பசியில மயக்க வருதுன்னு சொல்லி ஒரு ரூம் அனுப்பி குடிக்க ஏதாவது கொண்டு வர, நீயும் அப்படியே நைஸா உள்ள வந்துரு என்ன என்றார் வேகமாக. மா அடி தூள் கிளப்புறமா. மகன் பாராட்ட, போடா எருமை, புருஷனை பொண்டாட்டியும் எப்பவும் ஏன் மண்டையவே காய வைக்கிறீங்க? 10 நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேல ஒரு செகண்ட் லேட் பண்ணக்கூடாது, வெளியில வந்துடணும் என்று மிரட்டினார். அதெல்லாம் இவ என்ன விட்டுருவான்னு தான் நினைக்கிறேன். சஞ்சு என் அடிக்குரலில் அதட்டியவள், அப்படிலாம் இல்ல, வந்துடுறோம் என்று உறுதி தந்தாள். சரி சரி, மயக்க வர்ற மாதிரி நடி. என்ன, எப்படி என்று திணறினாள். நினைச்சது உடனே நடக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, நடத்திக்கவும் தெரியணும் என முறைத்தவர், தலையில லேசா கைய வச்சு கொண்ட கொஞ்சம் மூடி சட்டுன்னு அவன் மேல சாஞ்சிரு என்று முணுமுணுத்தார். அவரின் திட்டத்தை கேட்டு அவளுக்கு சிரிப்பு வெடித்து வர பார்க்க திரும்பி தன்னவனை கண்கள் விண்ண பார்த்தாள். பல்ல காட்டாத, எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும், அப்புறம் நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன்பா. பதறி போனவள், இல்லலத என அவசரமாக மறுத்து அவர் சொன்னதைப் போலவே அடுத்தடுத்து செய்து அருகில் இருந்தவனின் மீது பட்டென்று சாய்ந்தாள். சஞ்சயும் பதறுவது போல அவளை தாங்கி பிடிக்க சாரதாவும் முகத்தில் அதிர்ச்சியை தாங்கி பரபரப்புடன் அவர்களை இன்னும் சிறிது நெருங்கி சென்றார். என்ன என்ன என்று மேடையில் இருந்தவர்கள் இவர்களை நெருங்கி விசாரிக்க துவங்க சாரதா சமாளித்தார். பசிக்குது, வயிறு வலிக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாமா, பட்டுன்னு மயங்கிட்டா. சஞ்சய், நீ இவ்வளவு ரூம் கழிச்சிட்டு போ, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்றேன், 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகுங்க என்ற மகனிடம் கண்களை காட்டி விரட்டினார். அவனுமே உள்ளிருக்கும் கள்ளத்தில் வெளிவர துடிக்கும் புன்னகையை அடக்கி பரிதாபமாக கவலை சுமந்த முகத்துடன் மனைவியை அறைக்கு அழைத்து சென்றான். ஐயோ, இந்த சஞ்சனாவுக்கு என்ன ஆச்சு என்று தானும் பதறி பின்தொடர முயன்ற தன் மனைவியை வேகமாக தடுத்தான் பிரவீன். அம்மா, நீ வேற அடுத்த கலாட்டாவை ஆரம்பிச்சு வச்சிடாத, அவெல்லாம் நல்லாதான் இருக்கா, ரெண்டும் இல்ல 3 பேரும் சேர்ந்து போட்ட டிராமா அது என்றார் பொன் சிரிப்புடன். என்னத்தான் சொல்ற நீ என்று பெண் விழிக்க, அதானே, என்ன பிரவீன் சொல்ற நீ என்று சிதம்பரமும் திகைப்புடன் கேட்டவாறு அவர்களை முன்னால் வந்தார். அச்சோ அப்பா, நீங்களும் பின்னாடிதான் இருந்தீங்களா? ஆமா, நீ முதல்ல விஷயத்த சொல்லு என்று அதட்டினார் அவர். அது என சங்கடமாக முறுவளித்தவன் பின் நடந்தவற்றை மெல்லிய குரலில் அவர்களிடம் பகிர்ந்தார். அடப்பாவீங்களா, என்ன இப்படி? போதும், அப்படியே அமைதியா விட்டுடு, வேற யாருக்கும் தெரிஞ்சு தேவையில்லாம பிரச்சனையை கிளம்ப போறாங்க. தன்னை அடக்கும் கணவனிடம் அதுவும் சரிதான் என்றவள் தனக்குள் கல்மிஷமாக நகைத்துக் கொள்ள சிதம்பரமும் சொல்வதறியாது மௌனமாக அங்கிருந்து விலகிச் சென்றார். இவ எனக்கு மேல அத்தையும் அத்தானையும் படுத்தி வைப்பா போல இருக்கே, அப்படிதான் தெரியுது, பாப்போம் என பிரவீனும் பெண்ணிடம் கண் சுமிட்டினான். இங்கே அறையில், ஓகே, நீங்களே சீக்கிரமா வெளியில வந்துருங்க என்ன என்று விட்டு அவர்கள் குடித்த பால் கோப்பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் சாரதா. போடுற நாடகத்தை சரியா போடணுமே என்று அவரின் நிலையை சஞ்சனா புன்னகையுடன் பார்த்து நின்றிருக்க அவளை சட்டென்று தன் அருகில் இழுத்தான் சஞ்சய். ஓய், எதுக்குடி உனக்கு 5 மினிட்ஸ் டைம்? இதுக்குதான் என்றவள் அப்படியே அவனை கைகளால் வளைத்து இறுக கட்டிக்கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து அமைதியாக நின்றாள். அதில் இவன் உதடுகளில் அழகிய புன்முறுவல் போக்க, இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செஞ்ச, எங்களை அலற வச்சிய நீ என்று அவளின் உச்சியில் தன் நாடியை பதித்து அழுத்தினான். இல்ல, இது மட்டும் இல்ல என நிமிர்ந்தவள் அவன் கழுத்தை வளைத்து முகமுழுக்க முத்தமழை பொழிந்து, இதை இப்பவே உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா இந்த உணர்வோட வேகம் குறைஞ்சிடும், அதை உன்கிட்ட நான் மிஸ் பண்ண விரும்பல என்று நேசத்துடன் பார்த்தாள். என அவள் கன்னத்தோடு கண்ணம் இழைத்தபடி, நல்ல வேலை, அழுது வைக்காம உன் எமோஷன்ஸை இப்படி காமிக்கிறியே, அது வர சந்தோஷம்தான்
என்ற பெண்ணின் முகம் நிமிர்த்தி இதழ்களில் மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்தவன், ஓகே, சட்டன ரெஃப்ரெஷ் ஸ்டேஜுக்கு போலாம் என விலக்கி நின்றான். ஆனா சஞ்சு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவள் உதட்டில் ஒற்றை விரல் வைத்து தடுத்தவன், நீ என்ன பேசுவன் எனக்கே தெரியும். உனக்குன்னு யாரும் இல்லைன்னு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு இத்தனை அமர்க்கலமா ஆர்ப்பாட்டமா எல்லாரும் சேர்ந்து நின்று நம்மள வாழ்த்தி ஆசீர்வாதம் செஞ்சு நடக்கிற கல்யாணத்தை நீ ரொம்பவே என்ஜாய் பண்ற, ரைட் என்று புருவங்களை உயர்த்தினான். மலர்ந்து சிரித்தவள், ஆமா அதேதான். நம்ம கல்யாணம் முடிவான அப்ப கூட நான் இவ்வளவு நிறைவா ஃபீல் பண்ணல. ஆனா இப்போ ஒவ்வொன்றும் நான் நினைச்சு கூட பார்க்காத விதமா சூப்பரா நடக்கிறதுல சஞ்சனா பயங்கர ஹாப்பி என்று உற்சாகமாக கைகளை விரித்தாள். வாய்விட்டு நகைத்தவள், ஐ நியூ இட் பேபி என அவள் நெற்றியில் முட்டி முத்தம் வைத்தான். சரி, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீ வேணா முன்னாடி ஸ்டேஜுக்கு போ. ஓகே, அம்மா வேணா உனக்கு ஹெல்ப் அனுப்பி வைக்கவா? ஆ சஞ்சு என்றபடி அங்கிருந்த குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் பெண். சஞ்சய் வெளியில் வருவதை முதலில் பார்த்த பிரவீன் சட்டென்று திகைத்து அவசரமாக அவனை மற்றவர் பார்வையில் இருந்து மறைக்கும் பொருட்டு விரைந்த அருகில் சென்றான். ஏ ஃபூல், அப்படியேவா வெளியில வருவ? ஒரு தடவை கண்ணாடியை பார்த்து வரமாட்ட என்று அதட்டினான். ஆ ஏண்டா என்று புரியாமல் பார்த்தான். நீ பண்ண ரொமான்ஸ ஊரே கெஸ் பண்ணணுமா? உன் ஷர்ட்ல அப்பட்டமா சஞ்சனாவோட குங்குமம் பளிச்சுன்னு தெரியுது என்று அவன் மாலையை சரி செய்வது போல் முணுமுணுத்தபடி அதை மறைக்க முயன்றான். அச்சச்சோ, இனி இதெல்லாம் வேற கவனத்தில் வச்சுக்கணுமா என அவன் பதற பிரவீனின் முகத்தில் வெறிந்த புன்னகை. அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். ஐயோ, என்னடா அது, நீ அசஞ்சா மாலையை நகர்ந்து இந்த குங்குமத்தை வெளியே காமிச்சு கொடுக்குது. இப்ப என்ன செய்யறது? பேசாம போய் வேற ஷர்ட் மாத்திட்டு வந்துருவா? இல்ல, அது சரி வராது என அவன் நெற்றியை கீறி சிந்திக்கும் பொழுதே சாரதா அங்கே வந்தார். என்னடா, என் மரும ஹாப்பியா? அவெல்லாம் ஹாப்பிதாமா, நான் தான் இப்ப அவஸ்தப்படுறேன் என்று புலம்பினான். இரு இளைஞர்களையும் அவர் கேள்வியாக பார்க்க என்ற அலுப்புடன், அவ குங்குமம் என் ஷர்ட்ல ஒட்டிக்கிச்சுமா என்றார் சோர்வாக. என பல்லை கடித்தவர், அறிவில்லை உங்களுக்கு என்று கோபமானார். அது இருந்திருந்தா நான் ஏன் இப்படி வந்து உங்ககிட்ட திட்டு வாங்க போறேன்? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு. உன்னெல்லாம் என்று அவருக்கும் லேசாய் பதற்றமானது. இங்க என்ன கூட்டம் கூடி நிக்கிறீங்க? இன்னும் சஞ்சனா வரலையா என்று தன் அத்தானை பார்த்து கேலியாக சிரித்தாள் பிரணவி. இப்ப நீ எதுக்கு இப்படி வந்து உடனே பல்ல காட்டுற என்றான் சஞ்சய் கடுப்பாக. உன் பொண்டாட்டிக்கு மயக்க வந்த கதைய அத்தா என்கிட்ட சொல்லிட்டான். இவன் பிரவீனை முறைக்க, டே, இவ உங்க பின்னாடியே ரூமுக்கு வர வந்தாடா, நான் வேற என்ன செய்யறது என்று கேட்டான் அவன். என இடையில் கை வைத்து சலித்தவன், மா என்னமா செய்யலாம், இன்னும் வேற யாரும் பக்கத்துல வரதுக்குள்ள சீக்கிரமா சொல்லு என்று தாயை விரட்டினான். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன காண்டாக்காத. அதற்குள் பிரணவியிடம் பிரவீன் விஷயத்தை சொல்லி இருக்க அத்தை மகனை ஒரு பார்வை பார்த்தவள், அத்த ஒரு 2 சேஃப்டி பின் கொடு என்று கை நீட்டினாள். அது எதுக்குடி? நீ கூட முதல்ல என்றவளின் அதட்டலில் மகனை உருளென்று பார்த்தபடி அண்ணன் மகளிடம் அவள் கேட்டதை தந்தார் அவர். இந்த துண்டை லெப்ட் சைட்ல போட்டிருந்தா கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும், இப்ப மாத்த முடியாது. சோ மாலையவே அட்ஜஸ்ட் செஞ்சு குங்குமம் வெளியே தெரியாதபடி ஷர்ட்டோட பின் பண்ணிடலாம் என்று அதை சரியாக செய்து விட்டாள் அவள். ஆடவனிடம் நிம்மதி பெருமூச்சு எழ, தேங்க்ஸ் அம்மோ என்றான் அவளிடம் பள்ளியின் புன்னகையுடன். திட்டுனவனோட தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை என உதட்டை சுழித்தவள், இன்னும் எங்க உன் ஆள் வெளியே வரல என்று விசாரித்தாள். ஐயோ, அவ ஹெல்ப்புக்கு அம்மா அனுப்ப சொன்னா இந்த டென்ஷன்ல அதை மறந்துட்டேன். சாரதா மகனை முறைத்தவாறு உள்ளே செல்ல முயல, மா அவகிட்ட எதுவும் முகத்தை காமிச்சிடாத, அப்புறம் அவ அப்செட் ஆயிட போறான் என்றான் சஞ்சய் வேகமாக. கடுப்புடன், பிரவீன், நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி இவனை எந்த அழைச்சிட்டு போனி என்று மருமகளை நாடி அறைக்கு சென்றார் சாரதா. ஐயோ, ஏ என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓவியா, நீ இந்த பொண்ணுக்கு சமமா பேசுற என்று சஞ்சனாவின் அத்தை தன் மருமகளிடம் திகைப்புடன் கேட்டார். அவள் பதில் தருவதற்குள், என்ன இப்போ என்ன அதிகமா பேசிட்டாங்க? உங்க நாத்தனார் பொண்ணை ஏதாவது கோவில் பூஜையில கலந்துக்கிறவா ரெடி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு தானே, அப்புறத்துக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க
இதுல என்னவோ உங்க மருமகளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னோட சேர்ந்து அதிகமா பேசுறான்ற மாதிரி வேற சொல்றீங்க என்று பிரணவிகா கிடுக்குப்பிடி போட்டாள். அவர் தடுமாற்றத்துடன், அது இல்லம்மா, இவ இப்படிலாம் பளிச்சுன்னு பேச மாட்டா, அதான் என வென்று விழுங்கினார். என்ன இருந்தாலும் நீங்க மாமியார், உங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பேச முடியுமா? இன்னைக்கு எங்களோட சேர்ந்த குஷியில கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டாங்க, அவ்வளவுதான். பிரணவியின் அலட்டலில் மாமியாரும் மருமகளும் ஒரு சேர தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விழிக்க சாரதா உதவிக்கு வந்தார். நீங்க வாங்க, நாம போய் ரெஸ்ட் எடுப்போம். இவங்க 2 பேருமே அவளை ரெடி பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஆமாமா, நாம இங்க அதிகப்படிதான் என்று பிரணவியை பார்த்து முணுமுணுத்தபடி சாரதாவுடன் வெளியேறினார் அவர். அவர்கள் தலை மறைந்ததும் சஞ்சனா வெடித்து சிரிக்க, சத்தமா சிரிக்காத, திரும்ப வந்துட போறாங்க என்று அவள் தலையில் தட்டினாள் ஓவியா. வந்தா வந்துட்டு போறாங்க, திரும்பவும் நாம பேசுற பேச்சுல அவங்கள தெரிச்சு ஓட விட்டுடுவோம் என்று சஞ்சனாவுடன் ஹைஃபை அடித்தாள் பிரணவி. அப்பா, இவளை விடு. சஞ்சனா, நீ புது பொண்ணு, கொஞ்சம் கூட டென்ஷனா இல்லையா? இதுல டென்ஷன்? சஞ்சுவதான் எனக்கு நல்லா தெரியுமே. ஆமா, நானுமே அப்படிதான். கொஞ்சம் கூட பயம் இல்லாம தான் என் அத்தான ரூம்ல மீட் பண்ண. பிகாஸ் நாங்கெல்லாம் லவ் மேரேஜ். இவளும் தான் மாமாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அப்படியே இப்படி கேக்குறா? ஆனா நான் எல்லாம் உங்கள மாதிரி இல்லப்பா, ரொம்ப டென்ஷனா தான் இருந்தேன் என்றாள் ஓவியா வேகமாக. ஓ என்று சஞ்சனாவும் பிரணவியும் கேலியாக ராகம் இழுக்க இவளுக்குத்தான் வெட்கம் பிடுங்கி தின்றது. இப்ப எதுக்கு என்ன ஓட்டுறீங்க நீங்க? முகம் சிவந்து நிற்பவளின் தோள் தொட்டு, நீதான் இப்ப புது பொண்ணு போல வெக்கப்பட்டு இருக்க, அப்போ உன்னதான் எங்களுக்கு கிண்டல் பண்ண தோணும் என்று கண் சிமிட்டினாள் பிரணவி. சரி, போதும் போதும், இவளை கிளப்பலாம், நேரமாயிட போது என்று சஞ்சனாவை நெருங்கினாள் ஓவியா. இன்னும் என்ன கிளப்புவாங்க, சும்மா ரூம்ல போய் என்றவளின் வாயை பதறி அடித்து மூடினாள் அன்றைய நாளின் நாயகி. இதுக்கு மேல ஏதாவது சொல்லிடாத. பிரணவி நமட்டு சிரிப்புடன், சஞ்சு, உனக்கும் ஓவியா மாதிரி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் வந்துருச்சா என்று கேலியாக வினவினாள். அதெல்லாம் இல்ல, பட் நீ ஏதாவது ஏடா கூடமா சொல்லிடுவியோன்னு லேசா படப்படன்னு வந்துருச்சு. பிரணவி கிட்ட ஜெயிக்க முடியுமா என்று தன்னைத்தானே பாராட்டி தோள்களை குலுக்கினாள் அவள். மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமையா? ஓவியா நக்கலாக கூற, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப இது நீங்க எதுக்கு சொன்னீங்க என்று அவளை விட படு நக்கலாக கேட்டு வைத்தாள் பெண். எதுக்கும் சொல்லலாமா, ஆளை விடு, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கு என சட்டென்று சரணடைந்தாள் ஓவியா. அதெல்லாம் இல்ல, சஞ்சு இவளை வச்சு செய்வான்னு இவளே சொல்லியிருக்கா. சரி சரி, நீ உடனே உன் ஆளோட பெருமையை ரொம்ப ஓட்டாத. அவனை நானும் தான் திருப்பி வச்சு செய்வேன், ஆனாலும் அவனை விடமாட்டான்னு நீ சொல்லியிருக்கியே. ஆமா, அவன் ஹிட்லர் அவதாரம் எடுக்கும்போது என்னால ஒன்னும் செய்ய முடியாதான். என் அப்பா சப்போர்ட்டோட நினைச்சு அதை செஞ்சு முடிச்சிருவான். சரியான திமிரு பிடிச்சவன். அப்ப உன்னை யாழ் ஒருத்தனாலதான் அடக்க முடியும். போற பெருமைப்பட்டுக்காத. அவனை நானும் தான் திருப்பி என் அத்தைய வச்சு அப்பப்போ அடக்கி வைப்பேன். என்னது, அவரை வச்சு 2 பேரும் இப்படி சண்டையை வளர்க்குறீங்க என்று அவர்களின் வாதத்தை சட்டென்று தடுத்தாள் ஓவியா. அச்சச்சோ, ஆமா என தலையில் தட்டி கொண்ட பிரணவி, இங்க பார் சஞ்சு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எப்பவும் என்கிட்ட சண்டையை வளர்க்க கூடாது நீ என்று அவளிடம் கெடுபடியாக கூறினாள். சாச்ச, சஞ்சு என்னதான் உங்ககிட்ட வம்பு வளர்த்தாலும் உன் மேல அவன் ரொம்பவே அக்கறையும் பாசமும் வச்சிருக்கான்றது எனக்கு நல்லா தெரியுமே. சோ நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று அவளோடு கை கோர்த்தாள் சஞ்சனா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.